வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று பிற்பகல் புறப்பட்டு சென்றுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து திரு ஜக்தீப் தன்கர் ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய குடியரசு துணைத் தலைவர் பதவி தேர்வுக்கான நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் தொடக்கியுள்ளது. இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தேசிய விளையாட்டு ஆளுகை மசோதா 2025 மற்றும் தேசிய ஊக்கமருந்து எதிர்ப்பு திருத்த மசோதா 2025 ஆகியவற்றை மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அறிமுகப்படுத்தினார். கடந்த 3 ஆண்டுகளில் 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் மருத்துவ அவசர நிலைகளில் கையாள்வதற்கான பயிற்சிகளை பெற்றுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. அண்மையில் அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்தில் பலியானவர்களின் உடல்கள் மிகுந்த தொழில் முறையுடனும் இறந்தவர்களின் கண்ணியத்திற்கு உரிய மரியாதை வழங்கும் வகையிலும் கையாளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரன்வீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலம் முதியோர், விதவைகள், முதிர்கன்னிகள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் திருநங்கைகள் ஆகிய பிரிவுகளில் ஓய்வூதியம் பெறுபவர்கள் நாளை முதல் அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்குள் அருகிலுள்ள அங்கன்வாடி மையத்தில் தங்களது வாழ்வாதார சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.